இப்போ வந்து உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ஷோ அமுதகானம் இருக்குங்களா? ஓகே, அந்த ஷோ வந்து ஃபுல்லா மக்கள்கிட்ட வந்து ஒரு 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 டிஃப்ரென்ஸை கொண்டு வந்துச்சு, கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு 6 எபிசோடுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. அதுவும் வந்து நீங்க தொகுத்தது உங்க ஸ்டைல்ல தொகுத்தது தூய தமிழ்ல. இதனாலதான் வந்து அந்த ஷோ வந்து இவ்வளவு வெற்றி அடைஞ்சது கூட சொல்லலாம் இல்லையா? சரி, ஒரு பாடல் பத்தின ஒரு முழு விவரத்தை சொல்லி அந்த பாடலோட கருத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தொகுக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு தோணுச்சுங்களா, இல்ல ப்ரோக்ராம் சைட் சொன்னாங்களா? நிச்சயமா எனக்கு தோணல. ஓகே, நிச்சயமா எனக்கு தோணல. மெகா டிவியினுடைய டைரக்டர், அவங்க பேர் வந்து ஜெயந்தி. ஓகே, அந்த ஜெயந்தி நானும் அடையார் திரைப்பட கல்லூரியில் கிளாஸ்மேட்ஸ். ஓ, நான் கேமரா படிக்கிற போது அவங்க எடிட்டிங் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல் வருஷம் தான் நாங்கெல்லாம் கிளாஸ்மேட்டா ஒன்னா உட்காருவோம். 2வது வருஷம் 3வது வருஷம்ல நாங்க பிரிஞ்சிருவோம். அப்பமெல்லாம் அவங்களுக்கு எடிட்டிங் 2 வருஷம், எங்களுக்கு நாங்க படிச்ச கேமரா 3 வருஷம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நாங்க ஒரே காலேஜில் படிச்சவங்க. இது 1981 84 நான் சொல்ற படிப்பு. இதுக்கு பிறகு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அந்த அம்மா எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன். இன்னொன்று, படிக்கிற காலத்துல கூட சில பேர் திக் ஃப்ரெண்டா இருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட எனக்கு அவங்க கிடையாது. ஸோ எனக்கு அவங்களுக்கும் ஒன்னா படிச்சமே ஒழிய திக் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாது. அப்போ 25-30 வருஷம் கழிச்சு இவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு அமுதகானம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், பழைய பாட்டை பத்தி சொல்லணும்னா ஏன் கூட ஒருத்தர் படிச்சாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து இதை செஞ்சாருன்னா நல்லா இருக்கும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட? அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அவங்க ஹஸ்பண்ட் தான் கேவி தங்கபால் சார். அப்ப கேவி தங்கபால் சார் எனக்கு வந்து ஃபோன் பண்றாரு. என் நம்பர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் தங்கபால் பேசுறேன், நீங்க உடனே ஆபீஸுக்கு புறப்பட்டு வாங்கன்னு சொன்னா, உள்ள ஆபீஸுக்கு போறேன். இந்த அம்மா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உள்ள உட்காந்து என்ன சார் கேட்டேன், இந்த மாதிரி எங்க சேனல்ல இந்த பழைய பாட்டை தொகுத்து வழங்கணும், நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. என் மேடம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் சார், ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு காம்பேரிங் பண்ணுறதுக்கு இப்போ மேலே ஒரு நல்ல பொம்பளை பிள்ளைங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக காதில் ரிங்கிங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சொன்னால் தானே சார் நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தா நான் வந்து காரடமோடாக இருப்பேன். இப்போ கூட சேவிங் பண்ணியிருக்கேன்ல, இந்த சேவிங் பண்ணிட்டு வர்றது காரணமே மெகா டிவி தான். இந்த அமுதகான நிகழ்ச்சியின் மூலமாக தான் சேவிங் பண்ணவே நான் கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சேவிங்னா என்னன்னு தெரியாது. அவங்க சொன்னாங்க, அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த அம்மாவை பார்த்தேன். இந்த அம்மா பக்கத்தில் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு படிக்கிற காலத்தில் அப்படிலாம் பழக்கம்லாம் கிடையாது. இவங்க எப்படி நம்மளை சூஸ் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. அது எனக்கு இன்னமும் ஆச்சரியமாகவே இருக்கு. பார்த்தா இல்லை, நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும், நீங்கள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங் மட்டும் பண்ணிடுங்க. நான் என்ன சார், நீங்கள் சேவிங்கே பண்ண தெரியாது, ஆரம்பத்தது நான் பழகலை. என்ன இல்லை இல்லை, நாங்கள் கூட பண்ணி விட்டுருவோம், அந்த செலவை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பண்ணுங்க. இப்போ எங்களுக்காக ஸ்டுடியோ மேலே போய் ஒரு 2 பாட்டுக்கு எங்களுக்கு ஒரு வருஷமா ஒரு அமுதகானம் சொல்லி காட்டுங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் இவ்வளோ தாடி, எப்பவும் இவ்வளோ தாடியோட வளர்ப்பேன், சரின்னு மேலே கொண்டு போனாங்க. உடனே இப்போ நீங்கள் 2-3 பாட்டை சொல்லுங்க சொன்னாங்க. அப்படா சரி, என்னவோ நம்ம மேலே நம்பிக்கை அந்த அம்மா வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு நான் முதல்ல வாழ்க்கை படகு படத்தில் பி ஸ்ரீனிவாஸ் அவர்களது அற்புதமான குரலில், மெல்லிசை மாமன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி அவர்கள் இசையில் ஒரு அருமையான பாடல். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. இந்த பாட்டு ஒரு கதாநாயகன் தன்னுடைய நாயகிக்கு சொல்ல வேண்டிய கருத்தை இந்த கைக்குழந்தையின் வாயிலாக சொல்வதாக கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டில கூட ஒரு வரியில கண்ணதாசன் நான் தானடா கண்ணதாசன் என்று மெய்ப்பிக்க 2 வாசகங்களை செருகி இருப்பார். இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா, ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடான்னு சொல்லியிருப்பார். இப்படி இலக்கியமாக நயமாக சொல்ல வேண்டிய கருத்தை பாடல் வாயிலாக உணர்த்துவதில் வல்லவர் கண்ணதாசன். இசையின் வாயிலாக உணர்த்துவதில் வல்லவர்கள் மெல்லிசை மாமன்னர்கள். அப்படி ஒரு பாடலை இப்போது வாழ்க்கை படத்தில் நீங்கள் காணலாம். இது ஒரு கட்டு மேல பேச்சு. இன்னொன்று திடீர்னு சொன்னாங்க, நான் திடீர்னு நினைக்கிறேன். பாவ மன்னிப்பு படத்தில் வந்த நாள் முதல்
இந்த பாட்டு கவியரசர் கண்ணதாசனின் பாட்டு. மெல்லிசை மாமன்னர்களின் இணைந்த இசை. நடிகர் திலகம் அப்படியே இந்த சைக்கிள் அப்படியே அனாயசமா போய்கிட்டு பாடுறது மாதிரி டிஎம்எஸ் குரல். கவியரசர் கண்ணதாசனின் சிந்தனையை என்னவென்று சொல்ல அப்படின்ட்டு விளக்கம் கொடுப்போம். இறைவனுக்கு தெரியாதது இரண்டு, மனிதனுக்கு மட்டுமே தெரிந்தது அந்த இரண்டு. ஒன்று பணம், இன்னொன்று மதம். இறைவனுக்கு தெரியாததை மானுட இனம் கெட்டியாக பிடித்துக் கொண்ட ஒரே காரணத்தால் இந்த மனித இனம் துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. பணமும் மதமும், பணப்பிடிப்பும் மதப்பிடிப்பும் மட்டுமே இன்றைய மானுட வாழ்க்கையின் சீரழிவுக்கு காரணம். இதை கண்ணதாசன் அன்று உணர்த்தி இருக்கிறார் இன்ப இசையில். இதோ இந்த பாடல் பாவ மன்னிப்பு படத்தில் அப்படின்னு ஒரு 2-3 பாட்டுக்கு கொடுத்து உடனே எடிட் பண்ணி உடனே தங்கபால் சார் பார்வை கொண்டு வந்துட்டாங்க. உடனே தங்கபால் சார் அப்படி பார்த்தாரு. ஆனால் என்ன ஒரு மேட்டர்னா, நல்லா சொல்றேன், குரல் நல்லா, அவங்க சொல்றாங்க நல்லா சொல்றீங்க, வித்தியாசமா சொல்றீங்க, குரல் நல்லா இருக்கு, ஆனா முகத்துல தான் சார் தாடி இவ்வளவு இருக்கு அப்படின்னாங்க. நான் என்ன பண்றது, எனக்கு பிறந்ததுலேருந்தே சேவிங் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னு. இல்லை, நீங்க தான் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சீரோடும் சிறப்போடும் இருப்பதற்கும் கடந்த ஏப்ரல் 27 2024 ஏப்ரல் 27 6000 எபிசோட கிராஸ் பண்ணி இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஆக இந்த மகத்தான வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த ஜெயந்தி தான். வேணா ஒன்று சொல்லிக்கலாம், அவங்க கூட நான் படித்தேன், திருமதி ஜெயந்தி தங்கபாலு. அவங்க சொல்லி தங்கபாலு சார் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த நிகழ்ச்சியை நான் சிறப்பா செய்யறனா இல்லையாங்கிறது இல்ல மேட்ரு. அந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்தது யார்? இதனை இவன் கண்விடல், இவன் இதனை நன்றாக செய்வான் என்று யார் உணர்கிறார்களோ அவங்க வெற்றி தான். அது நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை நான் அவை அடக்கத்துக்காகவோ என்ன நான் இது பண்ணி அப்படி இல்லை, உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக அவங்க அமுதகானம் 1000வது எபிசோடு நிகழ்ச்சி காமராஜர் அரங்கத்தில் பிரம்மாண்டமாக நடந்தது. அதில் இதே ஜெயந்தி சொன்னாங்க, 1000வது எபிசோடு போய்கிட்டு இருக்கு, நீங்கள் இன்னைக்கு அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறீங்க, என்ன 1000 லட்சம் கூட போகும், பல லட்சம் கூட போகும், நீங்க இதே ரசனையோட இருந்தா அப்படின்னு அவங்க யார் மேல உள்ள நம்பிக்கையில் அதை சொன்னாங்க. அப்ப என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால் இப்ப நீங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அதனால் அந்த நிகழ்ச்சியை நான் இன்னும் விடாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, எனக்கு பேர் வாங்கி கொடுக்குதா கொடுக்கலையா, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அந்த ஜெயந்தி அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையில இன்னும் 1 லட்சம் எபிசோடு கூட போகும், இன்னும் பல லட்சம் எபிசோடு கூட போகும் ஒரு நம்பிக்கை அசூரன்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதை காப்பாத்துறதுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுதான் உண்மை. அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கு, சீரோட சிறப்போட முக்கியமான காரணம் இல்லை, நான் ஒன்லி ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? ஆக இந்த பாடல் நிகழ்ச்சி எனக்கு கிடைத்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு அது மிகப்பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, இந்த சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாரையும் நான் பார்த்ததில்லை. நான் யாரையும் இந்த சினிமா துறையில ஓடோடி போய் பார்த்து எனக்கு நான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நான் யார்ட்டையும் கேட்டதில்லை. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக யார் யாரோ என்னை கூப்பிட்டு விடுறாங்க, யார் யாரோ என்னை பார்க்குறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் வராரு, நான் தான் கூமா பாலசுப்ரமணியத்தினுடைய பையன், எங்கள் அப்பாவை பார்த்தேன்னா நீங்கள் அழகாக சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவை பற்றிய புக்கு இருந்தாங்கன்ட்டு அவர் 10 புக்கு கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு தடவை எனக்கு ஒரு பார்சல் வருது, அந்த பார்சலில் மேலே பார்க்குறேன் ஃப்ரம் ஏவிஎம் குமரன் வருது. ஏவிஎம் குமரன் யார் தெரியுதா? ஏவிஎம் சரவணன், ஏவிஎம் குமரன், ஏவிஎம் பாலசுப்ரமணியன் 3 பேர். அவங்க ஏவிஎம் முருகன் தான் மூத்தவர், அப்புறம் ஏவிஎம் சரவணன், ஏவிஎம் குமரன், இந்த 3 பேர் சேர்ந்து தான் தயாரிப்பில் வருவாங்க ஏவிஎம் படத்திற்கு. அதில் ஏவிஎம் குமரன் ஒரு பார்சல் அனுப்புறாரு. இந்த குமரன் நான் பார்த்ததே இல்லை. ஓபன் பண்ணா அதுல ஒரு புக்கு, அந்த புக்குக்குள்ள ஒரு விசிட்டிங் கார்டு, அதுக்குள்ள ஒரு லெட்டர். அந்த லெட்டரை படிச்சா ஏவிஎம் குமரன் சார் அனுப்பிச்சிருக்காரு, அன்புள்ள அமுதகானம் ஆதவனுக்கு உங்கள் நிகழ்ச்சியை நான் பாராத நாளில்லை, ரொம்ப பிரமாதமா இருக்கு, எங்க படம் உட்பட எத்தனையோ வரலாறுகளை சொல்றீங்க, உங்களுக்கு இந்த புத்தகம் பலனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி நான் எழுதிய இந்த புத்தகம் ஏவிஎம் வரலாறை உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்சல்ல வருது. அத்தோட என்னுடைய பர்சனல் செல் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
நீங்க விருப்பப்பட்டா நான் விருப்பப்படுற உங்களை சந்திக்கிறோம்னு, நீங்க விருப்பப்பட்டா எனக்கு ஒரு அழைப்பு விடுங்க, நான் உங்களை எத்தனை மணிக்கு எங்க எப்படி சந்திக்கிறது சொல்றேன்னு சொன்னாரு. அங்க அத்தனை மணிக்கு அங்க அப்படி சந்திக்கிறோம். அவர் வந்து என் மேல அவ்வளவு உயிரே வச்சிருக்காரு. இந்த ஏவிஎம் பண்ண நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்படி கூப்பிட்டு என்ன பாக்குறாங்க, யார் யாரோ கூப்பிட்டு பாக்குறாங்க. திரைத்துறையில நான் ஒரு காலத்துல இவங்க எல்லாம் சந்திப்போமா, இவங்க எல்லாம் கிடைப்பாங்களா, இவங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் என்னைய வலுக்கட்டாயமா கூப்பிட்டு விடுறாங்க. புரியுதா? இப்போ அதே டிவியில என்றும் எம்எஸ்வின்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. எம்எஸ் விஸ்வநாதன் என்னை பொறுத்தளவுல பல பேரை பொறுத்தளவுல உலகத்திலேயே மிகச்சிறந்த இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டா எம்எஸ் விஸ்வநாதன் தான். அவரே நீங்க வந்து இப்போ நான் உங்களை எடுத்துட்டு இன்டர்வியூ எடுக்கல, நீங்க அவர் இன்டர்வியூ எடுத்துருக்கேன். அப்போ அவரை நான் நெருங்குவதற்கு கூட இந்த அமுதகானம் தான் காரணமா இருந்திருக்கு. அது எப்படின்னா, எம்எஸ் விஸ்வநாதன் இன்டர்வியூவை நம்ம இதுல வந்து என்றும் எம்எஸ்வின்னு நடத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட டேட்ஸ் கேட்டு போயிருக்காங்க. எங்க சேனல்ல இருந்து தங்கபால் சார் ஆள் அமைச்சிருக்காரு, அவர் பையனையும் யாரையும் அமைச்சிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் பேட்டிதாரேன், ஆனால் என்னை பேட்டி எடுக்க போகிறவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க முதல்ல டேட்டை கொடுங்க, நான் உங்களை பேட்டி எடுக்க போறது யாரும் நாங்க சொல்றோம்னு இவங்க என்னைய மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஆதவன் தான் பேட்டி எடுக்க போறாங்க மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாங்க. யாரு? மெக்காட்டிக் நிர்வாகம். எம்எஸ்வி சொல்லியிருக்காரு, இல்ல என்னைய பேட்டி எடுக்க யார் வரணும்னு நான் சொல்றேன், அவரை வர சொல்லுங்க, நான் டேட் தாரட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டிருக்காங்க அவரு. அதான் உங்க டிவியில டெய்லி கையை ஆட்டிக்கிட்டு ஆதவன் ஒருத்தர் அமுதகானம் பாட்டு போடுறாருல, அவரை தான் நாங்களும் மனசுல வச்சிருக்கோம்னு சொல்லி இப்படித்தான் எம்எஸ்வி என்னை அழைத்தார். நான் எம்எஸ்வி என்னை அழைச்சாருன்னு சொன்ன உடனே எம்எஸ்வி என்ன கூப்பிட்டாரா, எம்எஸ்வியை நான் பார்க்க போறேனா, எம்எஸ் விஸ்வநாதனை நான் சந்திக்க போறேன், என்னை வர சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி காலையில தங்கபால் சார் பையன் கார்த்திக்னு அவர் பையன், அவரு மாமா வாங்கன்னு என்னை கூட்டு போய் அவரை பார்க்க போறோம். எம்எஸ்வி வீட்டுக்குள்ள ஆபீஸ்ல அப்படி உட்காந்துருக்காரு. அவன் அந்த கார்த்திக் முதல்ல உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டு இந்த மாதிரி உங்களை பார்க்க அமுதகானம் ஆதவன் வந்திருக்காரு சொன்ன உடனே நான் உள்ள நுழையினேன். எம்எஸ்வி ஆதவன் வந்துட்டாரா அப்படின்னு தடுமாறி எந்திரிச்சு என்னை வந்து கட்டி பிடிக்கிறாரு. நான் அவர் காலில் விட போறேன், அதை விட மாட்டேங்காரு, என்னை நெஞ்சில் அடைக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய நான் எப்படி ரத்தம் உறைஞ்சி அரெஸ்ட் ஆகி இவர் எம்எஸ்வி தானா வேற யாருமா என்னையும் போய் கட்டி பிடிக்கிறாரு. ஸோ அந்த நிகழ்ச்சியினுடைய மேட்டர், அந்த நிகழ்ச்சியில் அவருடைய அனுபவம், அவருடைய வரலாறு, அது மேட்டர் அது எங்க ஒன்று போய் விடுது. ஒரு நாள் எனக்கு எஸ்பி முத்துராம ஃபோன் பண்றாரு. எஸ்பி முத்துராமன் டைரக்டர் தெரியுமில்ல, அவர் ஒரு ரஜினிகாந்த் வச்சும் கமலஹாசன் வச்சும் அதிக படங்கள் டைரக்ட் பண்ணவர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஆதவன் எங்க ஐயா ஏவிஎம் சரவணன் உங்களை சந்திக்க என்று பிரியப்படுறாரு, பாக்குறீங்களான்னு. என்னையா இது, இப்போ அவங்களே விசாரிக்கிறேன், நான் ஏவிஎம்குள்ள போறேன். அங்கே போனோடனே என்னைய எஸ்பி முத்துராமன் சார் தான் அவருடைய ரூமை கூட்டு போறாரு. அப்பமெல்லாம் அந்த லாக்குக்கு கழுத்தில் ஒரு நீர் தோங்க அதை வச்சு தேய்ச்சா தான் உள்ள போக முடியும், அது எல்லாத்துக்கும் தர மாட்டாங்க. எஸ்பி முத்துராமன் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் ஏவிஎம் உள்ள கூட்டு போனாரு. நான் உள்ள போய் அப்பதான் ஏவிஎம் சரவணன் சரியா பார்க்குறேன், என் வாழ்க்கையில சந்திச்சே இருக்கேன். வணக்கம் ஐயாண்ணே, அவர் உட்காந்துருக்காரு, நிற்கிறேன். வணக்கம் ஐயாண்ணே, நீங்க சந்திக்கணும்னு சொன்னாலும் கூட்டு வந்தாங்க வந்தேன். அவர் என்ன கேட்டாரு, யோ உனக்கு என்ன தில்லியா இல்ல உனக்கு என்ன தில்லுனாரு. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு, என்னடா கூப்பிட்டு திட்டுறாரு, என்ன சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. எனக்கு என்ன யாராக இருந்தாலும் என்னை ஒரு மாதிரி பேசினா நான் டெம்ட் ஆயிடுவேன். நான் அதை பத்தி கவலையோட மாட்டேன். இன்னும் அடுத்த வினாடி அவர் சஸ்பென்ஸை உடைக்கல, நான் டெம்ட் ஆயிடுவேன். என் கேரக்டர் அது. அவரு ஆனா இல்லையா எம்எஸ் விஸ்வநாதன் ப்ரோக்ராம் தான் சொல்றேன், யோ எம்எஸ்சியை சந்திச்சு பேட்டியான உண்மை தவிர வேற எவனாலும் முடியாதேன்னு சொன்னாரு. ஆடப்படுவாரு, இதை சொல்றதுக்கா யார் நீ கிடைக்க வச்சேன், என்ன நேரத்துல என்ன டென்ஷன் ஆக்கி. யோ உட்காரியா, அவர் நான் உட்கார்ந்தேன். எனக்கு ஏற்கனவே ஸ்வீட் காரமெல்லாம் ரெடியா வாங்கி வச்சிருக்காரு. எனக்கு கொடுத்து, யோ எங்க அப்பச்சி காலத்துல எப்பவுமே நாட்டுக்கோட்டை செட்டு இந்த நீங்க நகரத்தாரும் சொல்லுவாங்க. நகரத்தாருன்னா அவங்கெல்லாம் எப்படின்னா, நான் அது எப்படி பேசுவாங்கன்னா அப்பச்சின்னு தான் பேசுவாங்க. எங்க அப்பச்சின்னா ஏவி மையப்பஞ்சித்தியார் சொல்றாரு. எங்க அப்பச்சி காலத்திலேயே எம்எஸ்வி அவர் முன்னாடி நாங்க உட்கார்ந்தது இல்லை. இத்தனைக்கும் இவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். ஆனா நீர் ஐயா எம்எஸ்வி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நீர் அவரை கேள்வி கேட்கறதும் அவரை கிண்டுறதும் அவர்
உங்களை பார்த்து தங்கள் சித்தம் என் பாக்கியம்னு சொல்லணும். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்கிறதும். அது என்னையா உண்மை பின்னாடியே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காரு எம்எஸ்வி. அவர் என்ன கேட்காரு, நானு முதல்ல நெஞ்சு ஆசுவாசப்படுகிறது பொண்ணு சார், நீங்க கூப்பிட்ட லட்சம் அப்படியெல்லாம் முடிச்சு சார் என்ன சார், சின்ன வயசுல இருந்தே நான் அவர் பாட்டை கேட்டு அவர் மேல அன்பு சார். யோ அன்பு எங்களுக்குலாம் அவர் மேல அன்பு இல்லையாகும் இல்லையா. அதை தாண்டி சரவணன் சொல்றாரு, அதை தாண்டி எம்எஸ்வியினுடைய இசைக்கும் இந்த ஆதவனின் ரசனைக்கும் இடையே ஒரு கரண்ட் இருக்கிறத நான் பார்த்தேன் என்னாரு. அந்த கரண்ட் தான் அந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எம்எஸ்வி என்ன கேள்வி கேட்டாலும் அவை அடக்கத்தோட அவர் அந்த பதில் சொல்ற அழகு இருக்குல்ல. எனக்கு எம்எஸ்வி பிடிச்சது என்ன தெரியுமா, உலகத்துல எல்லாமே திறமைக்காரன் தான். திறமை இல்லாதவன் இந்த பூமியில் உயிராக பிறக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எறும்பாக கூட பிறக்க முடியாது. ஒரு திறமைக்கு பிறகுதான் எல்லாமே உயிரினமா பிறக்குது. அதனால எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்கு. அந்த திறமை வெளிப்பட்டதா இல்லையாங்கிறத கேள்வி. வெளிப்பட்டது என்றால் அதற்கு பல காரணங்கள், வெளிப்படவில்லை என்றால் அதற்கு பல காரணங்கள். நேரம் வரும்போது வெளிப்பட்டுரும். இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால எல்லாருமே திறமைக்காரங்க தான். உலகத்துல பிறந்த எல்லாருமே அறிவாளிகள் தான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுமே அறிவிலிருந்து தான் பிறந்திருக்கோம். அறிவு பரமாத்மாங்கிறது அறிவு. அந்த அறிவிலிருந்து வெளிப்பட்ட துண்டுகள் தான் நம்ம. ஸோ அறிவு நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த அறிவு வெளிப்பட்டதா இல்லையாங்க தான் பேட்டர். அதுவும் ஒரு காலத்துல வெளிப்பட்டுரும். இதெல்லாம் பேட்டர் கிடையாது. நம்ம எல்லாம் நல்லவனாங்க தான் பிரச்சனை. இப்போ நம்ம எல்லாம் நல்லவனாங்க தான் பிரச்சனை. கிட்டத்தட்ட 725 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இந்த 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 யுக இந்த யூனிவர்ஸ்ல, இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியில எத்தனை பேர் நல்லவன்னு கேட்டா அதுக்கும் மகாபாரதத்தை சொல்லுவாங்க. மகாபாரதத்தை சொல்லுவான் 100 கௌரவர்கள் அவங்களை கெட்டவன் வச்சுக்கிட்டேன்னா 5 பாண்டவர்கள் நல்லவன். ஆக இந்த பூமியில 100:5 ரேஷியோல தான் கெட்டவன் நல்லவன் இருக்காங்களாம். அதனால கெட்டவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பூமியில எனக்கு தெரிந்து எம்எஸ் விஸ்வநாதன் நல்லவன் வல்லவன். அதனாலதான் படித்தால் மட்டும் போதுமா படத்தை அந்த பாட்டை போட்டாங்க போல தெரியுது. நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன். கண்ணதாசன் பாட்டில் இருப்பாரு. கண்ணதாசனும் அப்படித்தான், நல்லவன் வல்லவன். அதுக்கு பாட்டு போட்ட விஸ்வநாதன் நல்லவன் வல்லவன். அதுல விஸ்வநாதனுடைய மடியில உட்கார்ந்து அவர்கிட்ட வாழுகின்ற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தான். அதையும் மெகா டிவி எனக்கு கொடுத்தது. அதனால அந்த நிகழ்ச்சி அவர் இருக்கும் போதே சூப்பர் ஹிட்டா போன நிகழ்ச்சி. இன்னைக்கு அவர் விண்ணுலகத்தில் இருக்காரு. இன்னமும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து மெகா டிவியில போய்கிட்டே இருக்கு. ஆக அமுதகானம்ங்கக்கூடிய என்னுடைய நிகழ்ச்சி மெகா டிவியில 6000வது எபிசோடுன்னா மெகா டிவி ஆரம்பிச்சு 6000 நாள் ஆச்சுன்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போகுது. காலையில் 8 to 9, நைட்டு 10 to 11. எம்எஸ்வி நிகழ்ச்சி இப்போ அது 18வது வருஷமா போய்கிட்டு இருக்கு. எது அமுதகானம். எம்எஸ்வி நிகழ்ச்சி ஒரு 14-15 வருஷமா போய்கிட்டு இருக்கு. அதுவும் கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சோம். இப்போ மெகா டிவி என்னை நம்பி என்னை கூப்பிட்டு இந்த அமுதகானம் பொறுப்பை ஒப்படைச்சாங்கல்ல, அதுக்கு நான் நன்றி கடனாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு கேட்டா தெள்ள தெளிவா சொல்றேன். சன் டிவி உள்பட என்னை பல டிவிகள் அழைத்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு எல்லாரும் என்ன கேட்டாங்க. சன் டிவி 4-5 முறை படையெடுத்தது. நான் முடியாது. இத்தனைக்கும் நான் கலைஞர் கருணாநிதி இருந்து போனவன். ஆனாலும் அந்த தொழிலையும் அந்த பிழப்பையும் கொடுத்தது மெகா டிவி. நான் அவர்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும் இல்லையோ, அந்த தொழிலுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். ஒரு டிவியில ஒரு நிகழ்ச்சி சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு, அதை விட்டுருங்க சார், உங்களுக்கு வேற என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவங்க சார் சன் டிவியை கூப்பிட்டு முடியாதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். நாங்க சார் சன் டிவியை விட அமுதகானம் பெருசு, நிகழ்ச்சி பெருசு. அதை ஒருத்தங்க நம்பி கூப்பிட்டுருக்காங்க, அது ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு, அதை விட்டுருங்க சார். நான் தொழில் படுறது தான் இருக்கேன். சன் டிவிக்கு நான் வேற என்ன செய்யணும்? அப்ப என்ன சொன்னாங்க, சன் லைஃப் இருக்கு, இந்த சன் லைஃப் சேனலே நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சன் லைஃப் சேனலே பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்ப மிகப்பெரிய பதவியாச்சு சார், என் மேல உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா, தாராளமா பாத்துக்கிறேன் சார் சொன்னேன். ஆனா ஒண்ணுனாங்க, என்னன்னா எங்க டிவிக்கு வந்தாச்சுன்னா வேற எந்த டிவிக்கும் போகக்கூடாதுனாங்க. அதை நீங்க சொல்லக்கூடாதுங்க, அதை நீங்க சொல்லக்கூடாது. ஆதவன் மீது அன்பு செலுத்துகின்ற அதிகாரத்தை நான் யாருக்கு வேணாலும் தரேன். ஆதவன் மீது அதிகாரம் செலுத்துகிறது இந்த ஒரு விஷயத்தை நான் எவருக்கும் தர மாட்டேன். இப்படியே சொன்னேன்.
என் மீது அதிகாரத்தை இல்லையா, எந்த டிவியில் வேலை பார்க்கணும் எந்த டிவியில் வேலை பார்க்கக்கூடாதுங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். அதை நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லாம் நடந்தது. ஆக ஒரு சன் டிவி கூப்பிட்டும் அமுதகானத்தை விட்டுட்டு போக மாட்டோம்னு சொன்னா இது நான் உங்களுக்கு நன்றி கடன் காட்டலையா? புரியுதா? இப்படி எல்லாம் ஆமா. அது மாதிரி நிறைய டிவி, எல்லா டிவியுமே கூப்பிட்டு எங்களுக்கு வந்து பண்ணுங்க, எங்களுக்கு வந்து பண்ணுங்க. அமுதகானம் நோ, வேற என்ன வேணும்? சரி, வேற ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இன்னொன்னு கேட்டாங்க, எங்க டிவியில இதை பண்ணுனா நீங்க வேற டிவிக்கு போக கூடாதுன்னு சொன்னதுக்கு நீங்க மெக்கா டிவி விட்டு வரமாட்டேங்கிறீங்க. சரி, நீங்க மெக்கா டிவிக்கு போங்க, எங்க டிவிலையும் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். இப்ப மெக்கா டிவிக்காரங்க அப்ப சொல்றாங்க, எங்க டிவில இருக்கும்போது நீங்க எப்படி வேற டிவிக்கு போக? அவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க மெக்கா டிவி இம்மிடியட்லி காட்டுன்னு. அப்படியெல்லாம் மெக்கா டிவிக்கு நான் ஆதரவு நன்றி உள்ளவங்க இருக்க மாட்டேன். என் ஈகோவை தாண்டக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பாலிசி, எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அவங்க என்னை கூப்பிட்டு கொடுத்ததுக்காக நன்றி, அதுக்காக என்னை தாண்டக்கூடாது. புரியுதா? அதனால அந்த விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் சார். நான் தொழில் தர்மம் உள்ளவன். அவங்களுக்கு போய்கிட்டு இருக்க விஷயத்தை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு போய்கிட்டு இருக்க விஷயத்தை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண மாட்டேன். இதுதான் ஆதவன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கேன். எல்லாருமே இப்படி எல்லாம் நிறைய என்னை சுத்தி நிறைய காவியங்கள்லாம் இருக்கு.